இந்த தைப்பூசத்துக்கு நம்ம முருகருக்கு ரொம்ப விருப்பமான திருப்பாகம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப விசேஷமானதும் கூட. முருகருக்கு நம்ம வைக்கிற நெய்வேத்தியத்தில் இதுவும் ஒன்று. 1 கப் கடலை மாவு 2 கப் பால் விட்டு கெட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு நம்ம கலந்து வச்சுருக்க கடலை மாவு கலவையை விட்டு கைவிடாமல் ஒரு 5 நிமிஷம் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. கெட்டியாக இப்போ அதே கப்பில் 1.5 கப் சக்கரை போட்டுக்கோங்க. சக்கரை போட்டோன்னே இலகிடும், ஆனால் மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் கலரும் போது கெட்டியாகி வந்துடும். இப்போ 1 கப் முந்திரி பருப்பை மிக்சியில் பொடி பண்ணி அதையும் அது கூட சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கெட்டியாகி வந்துடும். எனக்கு 6 ஸ்பூன் நெய் தேவைப்பட்டுச்சு. 2 ஸ்பூன் நெய்யாக விட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். நம்ம ஊற்றின நெய் சைடில் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பாகம் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். எடுத்து நம்ம சாமிக்கு நெய்வேத்தியம் வச்சு நம்ம இந்த தைப்பூசத்தை நல்லபடியாக என்னோடய விரதத்தை நான் முடிச்சுக்க போகிறேன். நீங்கள் யாரெல்லாம் இதை ட்ரை பண்ண போகிறீங்கன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.